அவர் தெளிவா சொல்லிட்டார். நான் என் சமூகத்திற்காக என் எல்லா படங்களிலும் குரல் கொடுப்பேன். இதை விட யார் ஓப்பனா சொல்ல முடியும்? விருப்பம் இருந்தா வந்து பாரு, இல்லைன்னா போ. இப்போ ஒரு கூட்டம் அவரை புறக்கணிக்கணும்னு சொல்லுது இல்லை, உள்ளபடியே நீ புறக்கணிக்கணும்னு நினைச்சு புறக்கணிச்சுக்க. ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டம் அவர் பின்னால் நிற்குது. இப்போ அவர் சாதியை சேர்ந்தவர்கள் படம் பார்க்குறாங்கிறது வேற. ஆனால் அவருடைய அந்த கலை படைப்பு, அவர் பிரசன்ட் பண்ற விதம், இதை பார்ப்பதற்காக எல்லா சாதிக்காரர்களும் அங்கே போறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, இப்போதைக்கு இதுக்கு வெட்டிய காசு செலவு பண்ணணும், நம்ம படம் தான் வரலையே அப்படின்னு நினைச்சு அப்படியே இருக்கிறது. இந்த கூட்டம் அப்படியே தேவை வேற எங்கேயாவது கலந்து எங்கப்பா இருக்கீங்க? தங்கலான்ல வந்து இரண்டு விக்ரமா இருக்க வாய்ப்பு, ஃபிளாஷ்பேக்ல ஒரு விக்ரம், இல்ல வந்து அண்ணன் தம்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். தங்கலான் வந்து ஒரு மாதிரி விக்ரமுடைய நடிப்புக்காக அதனுடைய விஷுவல்ஸே நம்மளை பார்க்க வைக்குது. அது ஒரு பக்கம். இப்போ டிமாண்டி காலனி பேசிக்கா நம்ம எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு படம். ரகுதாத்தாங்கிறது எனக்கு நான் யூகிக்கிறது என்னன்னா, ஒரு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தங்கலான் படம் 15ஆம் தேதி வந்து வரப்போகுது. இப்போ ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு, ரஞ்சித்தை புறக்கணிப்போம், பைக்காட் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாய் பா ரஞ்சித் இது மாதிரியெல்லாம் ஹேஷ்டேக்காக பரவிட்டு இருக்காங்க. இடைநிலை சாதிகளுக்கு எதிரான ரஞ்சித்தை தவிர்ப்போம் அப்படின்னு. இது தற்செயலா இப்போது பேசிக்கிட்டு இருந்த ரஞ்சித்தோடைய அரசியல்னால இந்த படம் வந்து தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? ஆனா சோசியல் மீடியாவில் வர்ற ஹேஷ்டாக் எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மக்களுடைய பார்வைங்கிறது வேற, மக்களுடைய ரசனைங்கிறது வேற. ஹேஷ்டாக்ல போய் பொங்குறவன்லாம் பொங்கிட்டு திரும்ப வந்து தியேட்டர்ல தான் நிற்பான். அது சும்மா ஒரு ஹாபி. அவனுக்கு வந்து அந்த கூட்டத்தில் இருந்து கோஷம் போடுற மாதிரி ஒரு இதுல பாதி பேர் இந்தியாவிலே இருக்க மாட்டான், எங்கேயோ வெளிநாட்டில் இருப்பான் அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பான். எதையாவது ஒன்று அங்கேருந்து உட்காந்து போட்டுக்கிட்டு பொழுதுபோக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அது உணர்வு ரீதியானது கிடையாது. ஸோ அதனால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் உள்ளே வரப்போறாங்க, எதிரியாக இருந்தால் கூட உள்ளே வந்துடுவான். ஸோ அதுதான் வந்து இங்கே எப்போவுமே காலகாலமாக நாம் பார்த்தது. அதனால் ஒரு ஹேஷ்டாக் வந்து இதெல்லாம் மாற்றும் பயமுறுத்துங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் கூட வந்து ரஞ்சித் ஒரு சாதிய கட்டமைப்புகள்லாம் சுடுக்கப்படுறாரு. நிறைய படங்களை பார்த்து என்னுடைய கிராஃப்டை பாருங்க, எவ்வளவு அழகான படம் எடுத்திருக்குன்னு பாருங்க. இன்னும் கூட என்ன ஒரே ஒரு வட்டத்திலாம் சுருக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் கூட ரஞ்சித் ஒரு சாதி இயக்குனர் தான் வந்து இந்த சமூகத்திற்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என் சமூகத்திற்காக என் எல்லா படங்களிலும் குரல் கொடுப்பேன். இதை விட யார் ஓப்பனாக சொல்ல முடியும்? விருப்பம் இருந்தால் வந்து பாரு, இல்லைன்னா போ, அவ்வளோதான். அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி தான் படம் எடுப்பேன் டிக்ளேர் பண்ணிட்டாரு அவர். நீ அதை விரும்புறன்னா வந்து பாரு, இல்லைன்னா என்னென்ன தியேட்டர் வாசல் நின்று கையை பிடிச்சா உள்ள எழுதுறாங்க. இப்போ ஒரு கூட்டம் அவரை புறக்கணிக்கணும்னு சொல்லுது இல்லை, உள்ளபடியே நீ புறக்கணிக்கணும்னு நினைச்சு புறக்கணிச்சுக்க. ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டம் அவர் பின்னால் நிற்குது இல்லை. இப்போ அவர் சாதியை சேர்ந்தவர்கள் படம் பார்க்குறாங்கிறது வேற. ஆனால் அவருடைய அந்த கலை படைப்பு, அவர் பிரசன்ட் பண்ற விதம், இதை பார்ப்பதற்காக எல்லா சாதிக்காரர்களும் அங்கே போறாங்க. அதை எப்படி நீ தடுத்து நிறுத்த முடியும்? வெறுப்புள்ளவர்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு போங்க, அது உங்க உரிமை. நான் பாரஞ்சித் படத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இங்கே இருக்கு, பார்க்காமலும் இருக்காங்க. அது அவங்க உரிமை. அதை வந்து அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நான் பார்க்கலன்னா அந்த கூட்டம் மொத்தமும் பார்க்காது, இந்த தமிழ்நாடே அவரை புறக்கணிச்சுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. அது நடக்கவே நடக்காது. எப்பவுமே ஒரு நல்ல படைப்பை, ஒரு அழகான படத்தை ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன பேசுகிறான், அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த தங்கலானுடைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விக்ரம் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொன்னார்னா, ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, அஜித், விஜய், சூர்யா அவர்களுக்கு உங்களுக்கு ரசிகர்கள் இல்லையா, அந்த பட்டாளம் இல்லையா? அதுக்கு வந்து பதில் கொடுத்தாரு. அவர் கொடுத்த பதில் ஏற்புடையதாக இருந்தாலும் கூட அது உண்மையோ அப்படின்ற ஒரு நினைக்க தானே தோணுது. இவர்களுக்கு அந்த மாஸ் ஹீரோக்கான, ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு பிம்பம் விக்ரம் மீது நம்ம அதை கொடுக்கவே இல்லையோ? உண்மைதான். பணம் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டலாம், அது பணம் இருக்கிற வரைக்கும் வரும், அப்புறம் போயிடும். ஆனால் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஈர்க்கப்பட்டு, இப்போ விஜய்னா
உயிரை கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குது, அஜித்னா உயிரை கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குது, சூர்யா சிவகார்த்திகேயன் அப்படி வளர்ந்துட்டே இருக்காங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்த கூட்டத்தை அவங்க சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களும் ஒரு 2 வருஷம் ஃப்ரீயாக இருக்காங்க, 3 வருஷம் ஃப்ரீயாக இருக்காங்க, படமே பண்ணலன்னா இந்த கூட்டம் அப்படியே வேற இடத்துக்கு போயிடும். இவனுக்கு பொழுதுபோக்கு தானேங்க. என்ன அண்ணன் தம்பி ஒன்றா பிறந்தோம் பாண்டிங்க அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இவரை ரசிக்கிறான், அவனுக்கு உட்காந்து ஒரு இடத்துல பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அவனுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு, அந்த ஹீரோ சார்பாக அவன் சண்டை போடுறான், அவனுக்கு பொழுது போகுது, இது அவனுக்கு தேவை. ஒருவேளை இவர் ஃபீல்டுலேயே இல்லை, 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை, வேறு சொந்த வேலைக்கு போயிடுறாரு அல்லது ஃபீல்டு அவுட் ஆகி போயிடுறாருன்னா அவன் ஏன் அங்கே உட்காந்து மல்லு கட்டணும்? அவரளவுக்கு வேற ஒருத்தன் வரும்போது அங்கே போயிடுவான். இதுதான் வந்து இவர்களுடைய மனநிலையாக இருக்குது. இங்கே வந்து எதுவும் சாஸ்வதம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விக்ரம் நடுவில் பல வெற்றி வாய்ப்புகளை தவற விட்டார். அவரே ஒதுங்கி இருந்தார், ஒரு படத்துக்காக பல வருடங்கள் உழைப்பு போடுறது, அதனால் டிலே ஆகிறதுன்னு அவர் பாட்டை இருந்துட்டார். அந்த கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தினாரா, ஒரு கூட்டத்தை எப்பவுமே வந்து உசுப்பி விட்டுட்டே இருந்தாரான்னா இல்லை. ஆனால் இவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பகட்டுத்தன்மை, நடிகர்களுக்கான அந்த பகட்டுத்தன்மை வந்து காமிச்சு, பகட்டுத்தன்மை இல்லாத நடிகனே கிடையாதுங்க. எல்லாருக்கும் அந்த பகட்டுத்தன்மை உண்டு. இல்லை ஏன் ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க, ரசிகர் மன்றமே பகட்டுத்தானங்க. இப்போ விக்ரம் வச்சுக்கலையா, நான் வச்சிருக்கிறாரு, அது அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. சில பேர் என்ன போட்டியை உருவாக்குறாங்க, அஜித் விஜய்ன்ற போட்டி இல்லைங்க, எல்லாமே சுயநலத்தின் அடிப்படையில் வர்றது. ஒரு ரசிகன் கூட்டத்தை ஏன் வச்சுக்கிறான் ஒரு நடிகன்? நம்ம படம் வரும்போது கட் அவுட் வைப்பான், பால் ஊற்றுவான், வெளியில கொடி கட்டுவாங்கிறது தானே. அதை தாண்டி இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன தேவை இருக்கு? அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இப்போதைக்கு இதுக்கு வெட்டிய காசு செலவு பண்ணணும், நம்ம படம் தான் வரலையே அப்படின்னு நினைச்சு அப்படியே இருக்கிறது. இந்த கூட்டம் அப்படியே இப்படி தாவி தாவி வேற எங்கேயாவது கலந்துடும். இப்போ மறுபடியும் உங்க படம் வரும்போது அதை அசம்பிள் பண்ண முடியுமான்னா அது ஒரு கஷ்டம். இப்போ இவரே தொடர்ந்து ஒரு 2 படம் 3 படம் கிட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு கூட்டம் அப்படியே வரும். இதை வந்து ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கிற ரசிகர்களே இருக்காங்க. ரசிகர் மன்றம் நடத்துறதே ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கவங்கலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நடிகன் தேவைன்னு நினைக்கும் போது தொடர்ந்து படம் தரக்கூடிய படம் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சேர்ந்துட போறான். அதை இவர் செஞ்சாருன்னா வரப்போறான், செய்யலன்னா போறான். இதுதானே யதார்த்தம் தானே. இன்னொரு பக்கம் வந்து தங்கலான்ல வந்து 2 விக்ரம் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க வலைபேச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது அது பரவிட்டு இருக்கு. 2 விக்ரமா இருக்க வாய்ப்பு இருக்கு? இருக்கு, கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்றாங்க. ஓகே, அதாவது பிளாஷ்பேக்ல ஒரு விக்ரம் இல்ல வந்து அண்ணன் தம்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அவ்வளவு டீட்டெயிலா தெரியல. படத்துல ஒரு 2 விக்ரம் இருக்கிறாருங்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் வந்து நடிகரா வந்ததுக்கு அப்புறம் வந்து இசையமைப்பாளரா பெருசா அசுரனுக்கு அப்புறம் இல்ல பெருசா பேசப்படல. தங்கலான் கண்டிப்பா பேசப்படும் படமா இருக்கும் அப்படின்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறேங்க. நீங்க அந்த முதல் பாடல் ஒண்ணு வெளியிட்டாருல, தங்கலான் பிரமாதப்படுத்திட்டாரு. அதே மாதிரி அந்த படத்துக்காக வர்ற ஒவ்வொரு பாடல்களையுமே கேட்கும்போது அப்படி இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து அப்படி ஒரு மெலடி, அப்படி ஒரு அழகான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னன்னா, இங்கே இறைச்சலையும் கூச்சலையுமே நம்ம பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அற்புதமான கலைஞன், இவ்வளவு பிரமாதமான பாடல்கள்லாம் கொடுக்குற ஒரு மனுஷனை ஏன் ஒரு உயரத்தில் தூக்கி வைக்காம இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை. அண்டர்ரேட்டடாவே ஆயிட்டாரு. அதுதான். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இல்லை. ஒரு பக்கம் நடிக்கணும், அங்கே வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதை அப்படியே போட்டுட்டு அங்கே போகிறாரு, அங்கே டவுன் ஆகுது, ஒன்றும் ஓடலன்னு இங்கே வர்றாரு. இந்த ஆக்சிலேஷன் இருக்குல்ல, இதுதான் அவருக்கு பெரிய கேடாக இருக்குது. ஏதாவது ஒன்று, இப்போ இசைன்னா இசை, அதில் இருந்துட்டிங்கன்னா அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்க. இந்த பாடல்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது. இன்னும் கூட 1001க்கு வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு தூக்கிட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா. அதனால அவர் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து இதே 15ஆம் தேதிக்கு இன்னும் 2 படங்கள் வருது. ரகுதாத்தாவும் அதுக்கப்புறம் இந்த டிமாண்டி காலனி 2. அவருடைய அந்த இயக்குனருடைய முந்தைய படம் வந்து கோப்ரா பெருசா போகல. இப்போ அவருடைய பழைய நாயகன் வந்து இவருக்கு போட்டியா வந்து இருக்காரு. ப்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விநியோகஸ்தகர் பார்த்துட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மகாராஜா படங்களுக்கு அப்புறம் நாங்க வாங்கின படத்துல இந்த படம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், திரைக்கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, உலக சினிமாவை புரட்டி போடுற மாதிரி ஒரு த்ரில்லர் பிலிமா இருக்கும், ஒரு பேய் படமா இருக்கும்ன்ற ஒரு இதுவை கொடுத்திருக்காரு. இந்த விமர்சனம் ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? டிமாண்டி காலனி அதையெல்லாம் தாண்டி ஒருவேளை படத்துக்கு வந்து அவ்வளவு உள்ள கண்டென்ட் இருக்கு அப்படின்னா கூட அது ஒரு பக்கம் வச்சிருங்க. பொதுவாகவே இந்த பேய் கதை, பிசாசு கதைகள்னா இங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது எவ்வளவு மொக்க கதையாக இருந்தாலும் அதை வந்து பார்க்கறது 2, 3 எடுக்கிறதுக்கும் இயக்குனர் இருக்காங்க. ஆமாம்மா இருக்காங்க, பார்வையாளர்களும் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி படங்களை குடும்பத்தோடு வந்து பார்க்கிறவர்களும் இருக்காங்க. அப்போ ஒரு பேசிக்கலாக வந்து ஒரு இது இருக்குது, ஒரு மினிமம்
கேரண்டி இந்த மாதிரி படங்களுக்கு இருக்கு. அதுல வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. முன்னெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட படத்தை போட்டு காமிச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம், படத்து மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க, படத்தெல்லாம் காமிக்க மாட்டோம்னு காமிக்காமலே விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படங்களை காமிச்சு விற்கிறாங்கன்னா அதுதான் கான்ஃபிடென்ட். அப்போ வெளியில் வந்து பார்த்தவங்களும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் 15 வர்றதில் தங்கலான் வந்து ஒரு மாதிரி விக்ரமுடைய நடிப்புக்காக நம்ம பார்த்துடலாம், அதனுடைய விஷுவல்ஸே நம்மளை பார்க்க வைக்கிது, அது ஒரு பக்கம். இப்போ டிமாண்டி காலனி பேசிக்காக நம்ம எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரகுதாத்தாங்கிறது எனக்கு நான் யூகிக்கிறது என்னென்னா ஒரு முழுக்க ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யூகிக்கிறேன். அது நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நிஜமாகவே அந்த படத்தில் ஒரு ஹிலாரியஸான ஒரு படமாக இருந்துருச்சுன்னா அதுவும் ஓட போகுது. அப்போ ஒரு நல்ல போட்டி இந்த 15ஆம் தேதி இருக்கு 3 படங்களுக்கும் அப்படின்றீங்களா? நிச்சயமாக இருக்கும், அப்படிதான் நான் பார்க்குறேன்.